Hey guys, welcome back to my channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு vlog. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் சண்டே எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பைக் அண்ட் காருமே வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். சரி ஓகே, என்ன எங்கேயாச்சும் வெளியே போட்டு போகலாம் அப்படின்னு. ஒரு பாருங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போய் மொட்டை அடிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இவன் ஒருத்தன் தான்ப்பா துபாய் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். என்னடா துபாய் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான்ப்பா இவன். இது என்னடா பண்ற? ஏய், அந்த செருப்பு தான் போட்டு வாயேன்டா. எல்லாம் போட மாட்டான், இதுதான் போட்டு எது எது நம்ம வேண்டாம்னு சொல்றோமோ அதை தான் இவர் வந்து கம்ப்ளீட்டா போட்டு, அதுவும் போற நேரத்துல தான் இவர் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. டேய் வாடாடி, பாரு ஷூ எல்லாம் போட்டு வரான். என்னடா செருப்பு இது? ஐயே, மேப் போட்டியா? மேப் நீ தான்டா போடணும். நீயே ஓட்டுறியா? லைசன்ஸ் இல்லாம பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா. என் வண்டிக்கு தான் ஃபைன் போடணும். லைசன்ஸ் எடுத்துடும், லைசன்ஸ் எடுத்துடும். மேப் நீ போடு. அதுக்கு என்ன நான் லைசன்ஸ் எடுக்கணும்? நீ தானே ஓட்டுற, அதனால லைசன்ஸ் எடுத்துட்டு வரணும். இந்த வண்டியில போறோம். ஆக்சுவலா வந்து என் வண்டியில தான் போனோம். ஏன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 150, ஆனா இது வந்து சுத்தமா வந்து மைலேஜ் கொடுக்காது, தலைவரோட வண்டி. ஆனா இது அப்படி கிடையாது, நல்ல மைலேஜ் ஹோண்டா. ஸோ அதனால இந்த வண்டி சாமிங்க 2 ஹெல்மெட்டும் ஒரு போதும். நம்ம என்ன இங்கேருந்து கேரளாவா போக போறோம், இங்கேருந்து இங்கே தானே போக போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு சி சம் நேச்சர் பிளேசஸ். கீங்கடா ஏன்டா தான் இருக்கும். ஓண்ட பாக்கெட்லயே வச்சுட்டு ஏய், ஓண்ட தந்து ஞாபகம் இருக்குடா, ஓண்ட இல்லையா? நீ தான் எடுத்துட்டு போன மொத்தமா. என்கிட்ட இருக்குது, எங்க வச்சுன்னு தெரியலையா? இந்த இருக்கு, இந்தா எடு எடு எடு. ஹெல்மெட் என்ன இருக்கு? அப்போ ஹெல்மெட் எடுத்துட்டு வா. போடா, இந்த ஹெல்மெட்ல போட்டு வாடா. சும்மா இந்த ஹெல்மெட்லாம் ஒரு ரெஸ்ட் வர மாட்டேன். கேட்டை திறக்காமலே ஏறி உட்காந்து எல்லாம் என்னத்த சொல்லுது. ஓ ஹெல்மெட் எடுக்கணும். ஒருத்தன் கிளம்புப்பா. கருங்கல் ரூட் கட்டுங்க. கருங்கல் போய் போகணும். திருப்பா அங்க போய் ஏண்டா அது கீழே போய் வந்துட்டு போயா? என்னத்த சொல்றது, அந்த குண்டெல்லாம் போய் தான் நம்ம போகணும் போல இருக்கு. இப்போ கருங்கல் போய் போறோம். அப்படிதான் காட்டுது. போன வைக்க முடியுமா? முடியுமா? எப்பா இங்க இந்த எப்படிப்பா போற? போ போ போ, மெதுவாவே போ, அப்பதான் மைலேஜ் கொடுக்கும். எது 21 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆக்சுவலா நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா, கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் போறோம். அது என்ன பிளேஸ்னா, போ 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 பாப்பீங்க. ஓகேங்களா? நல்லா காத்து இருக்கும். நான் பேசுறது கேட்கலாமே தெரியல. மத்தியானமே போக வேண்டியது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயில வந்து எங்கேயும் போக முடியாது. இப்பயே பாருங்க மணி 4:30 ஆகுது. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருக்கு. அங்க போய் லொகேஷன் ரீச் ஆகும்போது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்டாட காட்டுது, இந்த ரோட்டா எதிர்கடை போய் தான் வரும்னு நினைச்சேன். இந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்குமேடா.
ஆனா ஒன்றும் எப்படி பார்த்தாலும் இங்க போய் ஆக்சுவலி இது ஸ்ராங்குலில இருந்து ரைட் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இந்த ரோடு பாதி இது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து கந்தர் ஓலமா அடக்க போகுது. குலுங்கி போகும். போனா வைக்கணும் எதரா விட்டாம்பா. ஐயோ டே புடிச்சிட்டா போட பாவி. இந்த ரோடாடா எடுத்துட்டு வந்த அடிச்சுட்டு வீட்டுலாம் போகாத. ஸோ நாங்கள் இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா அது வந்து சர்ப்ரைஸ். ஃபைனல் நீங்களே பாருங்க. ஆமா ஃபுல் டஸ்ட். இதுக்கு தான் தலையில ஒரு குல்லா மாதிரி ஒன்று வச்சுட்டு வந்துட்டேன். ஃபைனலி வி ரீச் என்ன ரோடு? அது கன்னியாகுமரி திருவனந்தபுரம் ரோடு. நான் இதுக்குள்ள தான் போகணும். போ ரைட். இண்டிகேட்டர் போட்டியா? நான் வராம எவ்வளோ ஸ்பீடாக வராம. ஓ நேஷனல் ஹைவேல இருந்து உள்ள போகணும். லாரியை வேற எப்படி விட்டுருக்காங்க பாருங்க. ஏதோ போ. இறக்கு. இந்தா மேப்பை பார்த்துட்டே வண்டி ஓட்டுறாஜா. வண்டி எங்கேயும் வேற எங்கேயும் விட்டுறாத. கரெக்டான லொக்கேஷன் தானே போட்டு தந்தேன். இல்லை வேற எங்கேயும் போகுதா? ஓ பார்த்துக்கலாம். எது என்னது ஆடுது? டேய் கரெக்டா தான் போகுது. 2 வீல் ஆடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 125cc பைக்ல பாத்தீங்கன்னா உனக்கு RPM எல்லாம் கட்டாது. ஒரு மைலேஜ் வருதா அவ்வளவுதான். மைலேஜுக்கு வேண்டி எடுக்கப்பட்ட ஒரு இருசக்கர வாகனம். ஆமா. இது என்ன ரோடு தெரியுமா? தெரியாதா? தெரியாமலடா ஓட்டிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போனா மார்த்தாண்டம், ஸ்ட்ரைட்டா போனா குலசேகரம். 8 கிலோமீட்டர் இங்க குலசேகரம். ஆட்டோ ரீச் ஆயிட்டோம். மேக்கா மண்டபமா? ரைட்டா போனா மார்த்தாண்டா வரும். இந்த ரைட்டா மேக்கா மண்டபம். அழகிய மண்டபம் மேக்கா மண்டபம் சொல்றீங்களா? அது ஒரு தனி பிளேஸ் தானே. ரோடு வந்து நல்லா இருக்கு. நல்லா இல்ல ரோடு வந்து இதுவா இருக்குது. ஆனா கொஞ்சம் நேச்சரா இருக்கு பிளேசஸ். ஃபுல்லா ரப்பர் காடு.
இந்த பிரிட்ஜ் கீழே ஃபுல்லா ஆறு. ஃபுல்லா இடத்த கேப்சர் பண்ணியாச்சு. இதுக்கு எல்லாம் இறங்க முடியாதுல்ல. திருவட்டார் வந்துட்டோம். எது திருவட்டாரும் போர்டு வச்சிருக்கோம். ஸ்பீடு பிரேக்கர்ல ஃபுல்லாகவே இதுவாக இருக்குப்பா. டிராஃபிக் சண்டே ஆனால் நாங்கள் பரவாயில்ல, டிராஃபிக் இல்லை. சில டைமில் நாங்கள் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். சண்டேவும் நிறைய பேர் வெளியே அவுட்டிங் போவாங்க ஃபேமிலிக்கு. அந்த லெவலுக்கு இல்லை, நார்மல் டேஸ் கம்பேர் பண்ணும்போது. இந்த ரோடு வந்து பாருங்களேன், ஃபுல்லாக எஸ்அடிச்சு போகிற மாதிரி இருக்கு. நல்ல நல்ல டேர்னிங், எவ்வளோ டேர்னிங் பாரு. ஒரு வழியா நம்ம வந்து எங்க குலசேரம் ரீச் ஆயிட்டோம்ல. இங்க இந்த மவுண்டைன் பாரு எப்படி இருக்கு. இன்னும் போக தெரியும் அந்த மவுண்டைன். மலை மலை மலை. மேப் பார்க்கணுமா?
ஆயிட்டோம். ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் தான் இருக்குது லொக்கேஷன் வந்து ரீச் ஆகுறதுக்கு. இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் பாதி பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு பேச்சுப்பாறை டேம் தான். ஸோ பேச்சுப்பாறை டேம் கிட்ட நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் போய் வந்து ரொம்ப வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. இப்போதான் வந்து போகிறேன். நிறைய வருஷத்துக்கு மேலே போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நல்லா இருக்கு கிளைமேட். வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு. யூட்டன் பண்றா. டேய் பேச்சுப்பாறை டேம். சரி அவர்கிட்ட போ, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் போ. கூகுள் மேப் இப்படிதான் ஒன்று கேட்டது. நான் பேச்சுப்பாறை டேம் எப்படின்னா ஸ்ட்ரைட்டாவா 1/2 கிலோமீட்டரா? ஸ்ட்ரைட்டா சரிண்ணா சரி. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். அப்போ அங்கே எதுக்கு போர்டு வச்சிருந்தாங்க? இதுதான் பேச்சுப்பாறை அணை. வந்துட்டோம் பேச்சுப்பாறை அணை. இருக்குன்னு நினைச்சேன், ஓப்பன்ல தான் இருக்குது. தண்ணிய பாருங்க, டேம்ல இருந்து வர தண்ணி. அங்க மேல போயிருந்த எடுத்தா நல்லா இருக்கும்டா. மேல போலாமா? அதான் டேம். ஸோ நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகுறோம். தண்ணி தாண்டா இருக்கும், அதுக்கு மேல என்னடா இருக்க போகுது? படிய பாருப்பா. பேச்சுப்பாறை அணை மேல பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுப்பாறை இங்க பாரு, தண்ணிய பாரு என்ன ஃபோர்ஸ்ல வருதுன்னு. இல்ல டைம் இருக்கணும், சீக்கிரம் வந்துருக்கணுமோ. மத்தியானம் 2 மணிக்கே கிளம்பி வந்துருக்கணும் போல இருக்கு. சார் 2 மினிட்ஸ் சார். ஆமா வாவ். பேச்சுப்பாறை டேம் மக்களே, பேச்சுப்பாறை டேம் எப்படி இருக்கு வியூ? சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 o'clock முன்னாடியே வரணும். நீங்கள் 5 o'clock முன்னாடி வந்தால் இதுக்குள்ளே போகலாம். வா. தண்ணியா பாருங்க. இதுக்கு மேல போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கேட்டு லாக் பண்ணிட்டாங்க. நாட்டாலும் அனுமதி இல்லை. ஸோ வந்து நம்ம அங்கே போக முடியாது. மக்களே நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ண வரீங்கன்னா ஈவினிங் 5 o'clock வாங்க. கன்னியாகுமரியில் வந்து சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிசம் தான் சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சண்டே அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock விட்டுருக்கலாம். 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குது. வியூ செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக தாறுமாறாக இருக்குது. அங்கேயும் ஏற முடியாதா? இப்படி ஏறினா எங்கே போகும்?
நாட்டு போர்டு வச்சுருந்தாங்கன்னா இறங்கிடும். நாட்டோட தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா கீழேயும் போலீஸ் இருக்காங்க, மேலேயும் போலீஸ் இருக்காங்க. ஐயோ நடக்க முடியலையப்பா. செம்மையா இருக்கு இங்க இருந்து லொக்கேஷன். போக முடியாது. எங்க ஸ்ட்ரைட்டா போன மலை தான் இருக்குதா? இங்க என்ன வச்சிருக்காங்க? அப்படி இறங்கி போலாம், பட் யாருமே போகல. நம்ம 2 பேரும் மட்டும் போனா கண்டிப்பா இருக்கு. ஐயோ நடக்க முடியல. இல்ல இல்ல ஏதோ நான் பார்க்க வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஏமா மூச்சு வாங்குது. வாய்ப்பு இல்லை, இங்க இறங்க முடியாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஏன் அங்கேயும் இது இல்லையா? ரோடு முடிஞ்சிடுச்சா? அடா ஆமாங்க, அங்க ஒரு பெரிய மலை இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குது. ஸோ இங்கேருந்து அவ்வளோதான் பாயிண்ட். ஓ அங்கே போட்டிங் எல்லாம் இருக்குது. அவரை போட்டிங் இருக்குதுடா, தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க போட்டிங் இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஏர்லியராக வரணும். மகளே இந்த இடத்துக்கு வந்து வரீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக வாங்க. 5 o'clock முன்னாடியே வாங்க. நாங்கள் ஆக்சுவலாக லேட்டாக வந்துட்டோம். 5 o'clock வர சொல்லுது, 5 இப்போ 20 ஆகிடுச்சு. அவங்க கேட்டை லாக் பண்ணிட்டாங்க. சரி 2 minutes மட்டும் சார் அப்படி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு நானும் இவனும் உள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்தாச்சு. இந்த போட்டு ட்ரிப்பெல்லாம் போகணும். ஏன் அங்கெல்லாம் போகணும்டா, அங்கே அந்த ரோடு போகணும் தான் நான் நினச்சேன். அந்த ரோடு வந்து அங்கே கேட்டை லாக் பண்ணிட்டாங்க. அந்த ரோடு போய் அங்கே பார்க்க தனி நல்லாயிருக்கும். அங்கே லாக் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுதான் பார்க்குற ஒரு நல்ல டைம் 5 o'clock. ஏன்னா கொஞ்சம் சன்செட் ஆகி கொஞ்சம் நல்லா இருக்கு. அவ்வளோ வெயில் கிடையாது. மூச்சு வாங்குது. நான் கீழே மேலே ஏறி அங்கே வேண்டாம். அங்கே என்ன தெரியுது? இங்கே ஒன்றும் இல்லைடா. அங்கே ஒன்றும் இருக்காது. பாப்போமா, அதுல எல்லாம் உள்ள எல்லாம் போயிட்டு இருக்காது. எலக்ட்ரிக் பவர் இருக்குன்னு நினைங்க. போகாதுடா. வேண்டாம் வேண்டாம் போகாத. பாப்பலாம். நான் வந்து அந்த ரோடு இருக்கு பாரு, அந்த ரோடு அந்த இது போகுது பார்த்தியா? அவர் வந்து லாக் பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சு 5 மணிக்கு முன்னாடியே வந்திருந்தா அங்கே உள்ள அலோவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரியாது, இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருப்பேன். அதான் நீ யூடியூப்ல வர போறே. ஜாலியா சுத்திட்டு நல்லா வரலான்னு பார்த்தா 5 o'clock கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மாங்காய் மரத்தோட போட்டோ எடுக்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம். இந்த கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா பாருங்க, இந்த ரோடு இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த சென்டரில் போய் நின்று நம்ம ஒரு எடுத்துருக்கலாம். அதேமாதிரி போட்டிங் இருக்குது. போட்டிங் எல்லாம் போகிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. நீங்கள் 4 o'clock மேலெல்லாம் அங்கே வந்தீங்கன்னாலும் வேஸ்ட்டு தான். போட்டிங்லாம் விட மாட்டாங்கன்னு தான் தோணுது. சூப்பர் பாயிண்ட்டுங்க, சூப்பர் செமையாக இருக்குது. நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. அங்கே என்ன இருக்கு? ரோடு, அது போட்டிங் நினைக்கிறேன். இதுக்கு அவ்வளோதான், வா போகலாம். வேற எங்க என்ன இருக்கு? இந்த ரோடு தான் சொன்னேன். இந்த ரோடு வந்து லாக் பண்ணிட்டாங்க. எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க, ஏன் திறந்து விட்டுருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணியிருந்தா நம்ம அங்கே சென்டரில் போய் இருக்கலாம். அதான் நாங்கள் லாக்கில் பண்ணி வச்சுருக்காங்க.
இப்படி ஏறி நடக்கும். இப்படி ஏறி நடந்தா நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இங்க இந்த வியூ பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. மக்களே இங்க இருந்து நாங்க கிளம்புறோம், அவ்வளவுதான். கிளம்புமா? இந்த போர்டு எடுக்கணும். எந்த போர்டு? அதெல்லாம் வேண்டாம், நம்ம கிளம்பலாம். வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா நம்ம வந்து அந்த அதுக்கு என்னது அது இந்த ரோடுக்குள்ள போயிருக்கலாம்டா. நம்ம வந்து லேட்டா வந்துட்டோம், டைமிங் தெரியாது. டைமிங் போட்டோ எடுத்துட்டு வா. அடுத்தோட கரெக்ட் டைமிங் 5 மணி நேரம் தான். கால் ஒரு மத்தியானம் போல ஒரு நம்ம வீட்டுல இருந்து ஒரு 2 மணிக்கு கிளம்பி இருந்தாலும் கரெக்டா இருந்திருக்கும். சென்சஸ் அதெல்லாம் தேவையில்லையா? தேவையில்லை, வேண்டாம். டேம் காட்டுறேன், இங்க தண்ணி ஃப்ளோ நிறைய இருக்கு. தண்ணி அவ்வளவுதானா? பினிஷ். 2 நிமிஷம் ரெக்கார்டு. டேய் 2 நிமிஷம் இல்லடா, அதுக்குள்ள சீக்கிரம் வந்திருந்தேன், அது ஓப்பனா இருந்திருக்கும்டா. தெரியல, முதல்ல வந்துருக்குல்ல. டேய் நான் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இப்பதான் அதுக்கப்புறம் வந்திருக்கேன். முதலே தெரிஞ்சா நான் சீக்கிரம் வந்திருப்பேன். அடுத்த என்ன தடவை வறண்டு அப்போ பார்த்துக்கலாம். பாருங்க, பார்வையாளர் டைம் வந்து மார்னிங் 9 AM to 5 PM தான். ஓகே, இதுக்கு மேலாம் வந்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப உள்ள போக ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோங்க. ஐயோ இங்க இருக்கு. இங்க இருந்தா ஸ்ப்ளிட் ஆகி போகுது. தண்ணி கிளியரா இருக்கு பாருங்க. போன் மட்டும் கீழே விழுந்து அவ்வளவுதான். என்னடா போலாமா? அங்க என்ன இருக்குது? ஜூம் பண்ணுது. போலாமா? போலாம். இரானி போலாம், வா. இரானி போலாம்டா, வாங்கி தரேன். ஈரானில வேணாம்டா, இங்க இங்க வந்து இஞ்சி போட மாட்டாங்களா? யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கு. இல்ல சரி வாடா போனாங்க, நம்ம ஈரானி போவோம். ஈரானி நல்லா இருக்கு. அப்ப ஈரானி தாண்டி இன்னொரு இது இருக்கும், அங்க போலாம். ஈரானி நல்லா இருக்கா? ஈரானி நல்லா தான்டா இருக்கும், தெரியும். போ, ஸ்ட்ரெச் ஒத்த ரோடு. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா நீ போனோம்னா இங்க தெரியுமா ரீச் ஆகும்? மார்த்தாண்டா ரீச் ஆகும், ஸ்ட்ரைட்டா போ. கன்னியாகுமரியில் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஆப்போசிட்லேயே ஒரு பஸ் இருக்கு 89 ஹெச் பாறை. அப்புறம் வந்து ஸ்மால் பஸ், மினி பஸ்ஸும் வந்து விட்டுருக்காங்க. வாங்க, குடும்பத்தோட வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹேவ் ஃபன். ஓகே, இந்த போட்டிங் எல்லாம் போய் எடுங்களான்னு பார்த்தா டைம் வந்து 5 மணி ஆயிட்டு. அதனால வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால அங்கே போய் நம்ம வேஸ்ட் தான். ஸோ இன்னொரு நாள் வேணா வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பாரத் பெட்ரோலும் உண்டு, இந்த சைடு தான் வரும். அங்கே வந்து நிப்பாட்டு பெட்ரோல் போட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி பைப்புல வந்து ஒரு பாயிண்ட் தான் இருக்காப்புல. இதுக்கப்புறம் பெட்ரோல் 180 போகும், இருந்தாலும் போட்டு வைப்போம். பாரத்து ஓப்பா 160 ஓடி இருக்கா, 70 80.
ஸ்ட்ரைட்டா நேஷனல் ஹைவே டக்குன்னு ஏறணும். இப்படி லெஃப்ட் ரைட்டு போ. சாய் குடிக்கணும் சொன்னல. இட்ஸ் டீ டைம். ஈரானிக்கு அடுத்து இன்னொரு கடை இருக்கு, அந்த கடைக்கு போ. இருடா. போட்டு ஏதோ அடுத்த கடை ஃபுல்லா கூட்டம். ரிஸ்ஸே விட்டுருக்காங்க பாரு காரு. சண்டேனாலே ஃபுல் க்ரௌடா இருக்கு. நான் நிப்பாட்டு சஹாயா பேக்கரி இங்க வேணுமா வேறையா? இங்கேயும் க்ரௌடு தான். ஓ காஃபி டைம். யாருக்கும் தெரியாது பாரு. கேக் இல்லடா, இது வந்து ஒரு ஸ்வீட் பன். Iya. மக்களே டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்பா இது என்னடா இது சரிங்களா? See you in next video. Until this, signing off from Suman and Sagan. Bye.